ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற டோனர். மேக்கப்புக்கு முன்னாடி ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த டோனர் வந்து வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டோனர் எப்படி ரெடி பண்ணுறது டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டோனர் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஆக்சுவலி இது வந்து மேக்கப் பண்ணுற எல்லாருக்குமே டோனர்னால் என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதாவது இப்போ நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் சேர்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கெமிக்கல் ஐட்டம் வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் வராமல் பண்ணுறதுக்கு இந்த டோனர் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ணுறோம் இல்லையா. கிளென்சிங்னால் இப்போது முகத்தை வாஷ் பண்ணுறோம், இப்போ சோப்பு போட்டு வாஷ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி பண்ணுறது தான் கிளென்சிங். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த டோனர் அப்ளை பண்ண போகிறீங்க. இது ஏன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் டோனர் அப்ளை பண்ணி அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்க் மாதிரி ரெடி ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே நீங்கள் மேக்கப் பண்ணும்போது அந்த மேக்கப் ப்ராடக்ட்குள்ளே இருக்க கெமிக்கல் எதுவுமே உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே உள்ளே போய் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டோனர் வந்து கிளென்சிங்க்கும் மேக்கப்புக்கும் நடுவில் நம்ம இதை அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்டால் ஏதோ ஒரு பாதிப்பு வந்தாலும் அது வந்து உங்களுக்கு அதிக அளவு எஃபெக்ட் காட்டாமல் இருக்கிறதுக்கும், அதனால் நீங்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும், ஏன் சில பேர் வந்து அந்த பாதிப்புக்கே உள்ளாகாமல் இருக்கிறதுக்கும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல். டோனருங்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோனர் அப்ளை பண்ணாமல் மேக்கப் பண்ணுற யாருமே தயவு செஞ்சு அந்த ப்ராடக்டை உங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த மேக்கப் அளவில் கெமிக்கல் ஐட்டம் ஒருவேளை உங்கள் ஸ்கின்னுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் உங்களுக்கு வந்து அது பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஸோ அதை வந்து சரி பண்ணி அதை பழைய நிலைமை உங்கள் ஸ்கின்னை நீங்கள் கொண்டு வரதுக்குள்ளே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஸோ டோனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணாமல் நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த விஷயத்த பண்ணாதீங்க. ஓகேவா? இது வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ், அவ்வளோதான். ஸோ டோனர்னால் என்னென்னு பார்த்துட்டோம், இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இதை எப்படி வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தேவையான பொருள் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிமுள்ளி. ஆல்ரெடி நான் இதை வந்து ஹேர் ஆயிலில் சொல்லியிருக்கேன் இதோட பயன்கள் பற்றி. ஸோ இதில் வந்து அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. ஸோ இதை வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து நெல்லிமுள்ளி யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நாட்டு மருந்து கடையில் மட்டும்தான் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வாங்கி, இப்போ நீங்கள் சில பேர் வந்து காயாக கிடைக்கும், ஸோ அந்த மாதிரி கிடச்சிதுன்னா நல்லா இடித்து நல்லா பொடி மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நார்மலாக நீங்கள் இடித்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். இல்லை எனக்கு வந்து நான் நல்லா பவுடராக தான் கிடச்சிருக்கு அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அதை கூட இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் காயாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வடிகட்டினாலும் அந்த திப்பியாங்கிற ஒரு விஷயம் வராது. அதுக்காக தான் வந்து முழு காயாக வாங்கி இடித்து அதில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போது ஒரு 5 காய் 6 காய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை லிட்டர் தண்ணி. ஓகேங்களா? இல்லை 1/4 லிட்டர் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நம்ம டோனர் வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு 1/4 லிட்டர் தண்ணி அப்படிங்கிற கணக்கில் எடுத்தீங்க அப்படின்னா அதில் அந்த 5 இதை நெல்லிமுள்ளி 5 இதை வந்து நல்லா இடித்து உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு ஓவர் நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற விட்டுருங்க. ஓகேவா? ஊற விட்டுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் அதை வடிகட்டணும். வடிகட்டிட்டு அந்த நெல்லிமுள்ளியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அந்த அந்த நெல்லிமுள்ளியில் இருக்கிற பயன்கள் ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஆட் ஆன அந்த தண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அந்த தண்ணி நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த தண்ணி நிரம்புதோ அதுக்கு ஈக்குவல் கண்டென்ட். அதாவது இப்போ நீங்கள் ஒரு அளவு பாட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ அதில் பாதி வந்து இந்த வாட்டரை நீங்கள் நிரப்புறீங்க அப்படின்னா அதே அளவு பாதி அளவு ரோஸ் வாட்டர் நீங்கள் அதில் ஆட் பண்ணணும். நீங்கள் இதுக்கு நான் ரோஸ் வாட்டர் மட்டுமே டோனரில் யூஸ் பண்ணிப்பேனே, இதுக்கு எதுக்கு நெல்லிமுள்ளி ஆட் பண்ணணும் அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரலாம். ஸோ ரோஸ் வாட்டர் கண்டிப்பாக அதுவும் டோனர் தான். டோனராக அதை யூஸ் பண்ணுறதுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அது கூட நீங்கள் நெல்லிமுள்ளி ஆட் பண்ணும்போது இன்னும் உங்களோட ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களோட மேக்கப் ப்ராடக்டால் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டோனர். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும்
ஈக்குவல் கண்டனில் இது அரை இது எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பாட்டிலுக்கு ரோஸ் வாட்டர் அரை இது. ஸோ இது ரெண்டையும் நல்லா இது எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குலுக்கி இது பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் மேக்கப்புக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மேக்கப் ப்ராடக்டால் ஏற்படல எந்த பாதிப்புலன்னும் உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப ரொம்ப உங்கள் ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இந்த டோனர் வந்து இது ட்ரை பண்ணி நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஓவர் நைட் அந்த ஒரு நைட் நீங்கள் ஊற விட போகிறது மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது டோனரில் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். அது மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.